கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். For your husband is your maker. The Lord of hosts is his name. The Holy One of Israel is your Redeemer. He is called the God of all the earth. ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அளிக்கும் ஒரு ஆறுதலும் உறுதூட்டலும் நிறைந்த வார்த்தை. தேவனின் மகத்துவம், பரிசுத்தம், உரிமை மற்றும் மீட்பு பணி இங்கே அழகாக எடுத்துரைக்கப்படுகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இஸ்ரவேலே, உன்னை படைத்தவரே உன் கணவன் போல உனக்கு உரிமை உடையவராக இருக்கிறார். இங்கு இஸ்ரவேலே அப்படிங்கிற இடத்துல அப்படியே உங்கள் பேரை போட்டுக்கிட்டு உன்னை படைத்தவரே உன் கணவன் போல உனக்கு உரிமை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு படித்து பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இங்கே நாயகர் என்ற சொல் தேவனின் அன்பையும் உறவின் நெருக்கத்தையும் குறிக்கிறது. இஸ்ரவேல் தேவனுக்கு கட்டுண்ட மகளாக, அதாவது இஸ்ரேல் as the bride and the God as the husband ஆக சித்தரிக்கப்படுகிறது. இது தேவனின் விசுவாசத்தையும் அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்துகிறது. நாம் தேவனுடன் ஒருமித்த உறவு உடையவர்கள். அவர் நம்மை ஒருபோதும் விலக்க மாட்டார் என்பது இந்த வசனத்தின் மூலம் நாம் அறியும் உண்மை. இதை விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் முதல்லயே நான் என்ன சொன்னேன், அதை படிக்கும்போது இஸ்ரவேலே உன்னை படைத்தவரே உன் கணவர் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பேரை போட்டு படிக்க சொன்னேன். இப்போ உங்களுக்கு அது புரியுது இல்லைங்களா? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். சேனைகளின் கர்த்தர், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் என்பது சேனைகளின் அதிகாரம் கொண்டவர். தேவனுடைய பலம், அதிகாரம் மற்றும் எல்லா காரியங்களுக்கும் மேலான பெருமை என்பதை கூறுகிறது. இவர் பரலோக வானவியலையும் பரலோக தூதர்களையும் ஆளும் ராஜா. உலகத்தின் எல்லா சக்திகளும் அவருக்கு கீழ்ப்படுகின்றன. தேவன் எல்லா சக்திகளின் ஆண்டவர். எந்த ஒரு எதிரியின் தாக்கத்தையும் அவர் வெல்ல முடியும் என்பது இங்கு நிதர்சனமாக வெளிப்படுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். பரிசுத்தர் என்றால் பாவமில்லாத தூய தேவன். மீட்பர் என்றால் துன்பத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிறவர். இஸ்ரவேலின் பாவத்தையும் தண்டனையையும் மன்னித்து மீண்டும் அவர்களை தன் கிருபையால் திருப்பிக் கொண்டு வருவார் என்பதே இங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எஸ், தேவன் நம்மை மீட்கும் கருணை உள்ளவர். அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார் என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். இங்கு தேவனின் எல்லாவற்றையும் ஆளும் அதிகாரம் பேசப்படுகிறது. இஸ்ரவேலுக்கு மட்டுமல்லாமல் சர்வ தேசங்களுக்கும் தேவன் என்பது இங்கே வெளிப்படையாக கூறப்படுகிறது. அவர் உலகெங்கும் ராஜாவாக இருக்கிறார். தேவனின் ஆட்சி எல்லா மக்களுக்கும் எல்லா தேசங்களுக்கும் விரிந்தது.
நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று சொல்வதை ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் நம்பிக்கையுள்ள உறவின் பின்னணியில் உள்ளது. தேவன் இஸ்ரவேலை ஒரு மனைவியாக குறிப்பிடுகிறார். அவ்வாறு அவர் அன்புடன் உறவுகளை நிலைநாட்ட விரும்புகிறார். அவர் மனதை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நமது வாழ்வில் பரிசுத்தம் மற்றும் நியாயம், அன்பு மற்றும் பரிவுடன் வழிகாட்ட விரும்புகிறார். தேவன் நம்முடன் ஒரு மிக திருப்தியான உறவை விரும்புகிறார். அவர் நமக்கு உண்மையை, நீதியை மற்றும் பரிசுத்தத்தை வழங்க விரும்புகிறார். தேவனுடன் நாம் எவ்வளவு நெருக்கமாக உறவு கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா என்று சங்கீதம் 24:10 வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் தேவன் உலகின் அசாதாரண அரசராக விளக்கப்படுகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர் என்று அவரின் சகல சக்திகளையும் ஆளும் அதிகாரத்தையும் குறிப்பதாகும். இதன் மூலம் தேவனின் அனைத்து நிலைகளும் ஒப்பற்றவை என்பதையும், அவரது நியாயம், கருணை மற்றும் பரிசுத்தம் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. தேவன் மாபெரும் அதிகாரத்தில் இருக்கிறார். தேவனின் ராஜ்யம் அனைத்து தேசங்களையும் அனைத்து மக்களையும் ஆள்கின்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். இந்த வசனம் தேவனின் அதீத அன்பை எடுத்துரைக்கிறது. அவர் எவ்வளவு பெரிய அன்புடன் மனிதர்களை மீட்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அனுப்பினார் என்பது மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். அவர் நம் எல்லாரையும் பரிசுத்தத்திலும் மன்னிப்பிலும் ஆழமாக அன்பு செய்கிறார். தேவனின் அன்பின் அளவை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? நாம் அந்த அன்பை மற்றவர்களுக்கு வழங்குகிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்: தேவன் நம்மை படைத்தவர். அவர் நம் உயிரின் உரிமையாளர். அவர் நம்மை நம்பிக்கையுடன் அரவணைக்கிறார். ஒரு கணவன் மனைவியை நேசிப்பது போல நம்மை நேசிக்கிறார். அவர் சகல சக்திகளுக்கும் தலைமை தாங்குபவர். எந்த துன்பமும் நம்மை வெல்ல அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவர் நம்மை மீட்கும் பரிசுத்தர். பாவத்திலிருந்தும் நாசத்திலிருந்தும் நம்மை ரட்சிக்கிறார். அவர் சர்வ தேசங்களின் தேவன், எல்லாவற்றையும் அரசாளுபவர். நம்முடைய தேவாதி தேவன் நம்மை தனிப்பட்ட முறையில் நேசிக்கிறார். அவர் நம் வாழ்க்கையில் அக்கறை கொண்டுள்ளார். எந்த சந்தோஷமும் துன்பமும் அவருடைய கட்டுப்பாட்டை மீறியது அல்ல. நாம் புறக்கணிக்கப்படவும் இல்லை. தேவனுக்கே நாம் முக்கியமானவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடாமல் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீரே எங்களை சிருஷ்டித்தவர், நீரே எங்கள் நாயகர், நீரே எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள
இன்றைய தியான வசனம் மூலம் எங்களோடு பேசின கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் இனி எதற்கும் அஞ்ச மாட்டோம். நீரே சேனைகளின் கர்த்தராய் இந்த உலகத்தின் தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீட்பராய், எங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் கைவிடாத நேசராய் இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்தமான கரங்களால் எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தி வருவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் எப்பொழுதும் உம்மையே சார்ந்து உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி உமது அன்புக்கு பாத்திரவான்களாக நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.